ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கௌசி கேமிங் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D. ஸோ என்னடா வாய்ஸ் ஒரு கலராக இருக்குது, இது வாய்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஜஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் சளி, அவ்வளோதான். இதோ இந்த வீடியோக்கு அப்புறம் நான் போட மாட்டேன்னு நினைக்கிறேன். போட மாட்டேன்னு நிரந்தரமால ஒரு 2 நாள் கழித்து போடுவேன். ஸோ லேட் ஆகிடுச்சுன்னு என்ன திட்டக்கூடாது, ஓகேங்களா? நான் வந்து இன்றைக்கி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரோப்ளாக்ஸ் விளையாட முடியல, ஏன்னா வந்து அது நிறைய கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதனால் இந்தியன் பைக்ஸில் போடலான்னு போட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் அப்டேட் வந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க முன்னாடி வந்து. சரி, அப்போ கண்டென்ட் வந்துடுச்சு, அப்போ அப்டேட் வந்துடுச்சு, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். பார்த்தா என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளக்இன் இருக்குல்ல கைஸ், ப்ளக்இன் பற்றி உங்களுக்கு சில பேர் தெரியும், சில பேர் தெரியாது. ஸோ அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். அது வந்து என்னதுன்னா, ப்ளக்இன்னா ஒன்றும் இல்லை கைஸ், உங்களுக்கு இப்போ இங்கே டுட்டோரியல் காட்டிடுறேன். அந்த ப்ளக்இன்றது ஒரு தனி ஆப்பு கைஸ். அந்த ஆப்புக்குள்ளே பூந்து இதில் இல்லை கைஸ், இந்த ஃபோனில் இல்லை. ப்ளக்இன்றது உங்கள் ஃபோனில் நெஜ ஃபோனில் இருக்க ஒரு தனி ஆப்பு. நீங்கள் ஏற்றணும். ஏற்றிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்குள்ளே நிறையா லிங்க் இருக்கும். அப்படின்னா அந்த கார் பிக்சர் போட்டு சீட் கோட் 2ன்னு கீழே போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை சேவ் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே இந்தியன் பைக்ஸ்குள்ளே வந்துட்டு நெட் ஆன் பண்ணிக்கோங்க. மெயினான விஷயம் நெட் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ணல கேஸ். நம்ம ப்ளக்இன் யூஸ் பண்ண போகிறது இல்லை கேஸ், உங்களால் நார்மலாக பண்ணுறதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ வந்து என்னென்னா, நெட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கண்ணாடி பூதக்கிழமை இருக்குல்ல, அதான் இன்டர்நெட்டு, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்புறம் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த பேஸ்ட் தெரியுதா, அது பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அது வந்து நீங்கள் வெளில போயிட்டு வரணும். ஒரு வாட்டி வச்சிட்டிங்கல்ல, அது வந்து டன்னும் ஏதோ ஒரு டன்னுன்னு காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வெளில போயிடுங்க கேம் விட்டு. திரும்பி உள்ளவங்க வெளில போயிட்டு உள்ளவங்க, அப்போ தான் அது ஒர்க் ஆகும். அது நிறைய இருக்குது, இந்த லம்போர்கினி நிறைய இருக்குது, இந்த கேஜிஎஃப் பைக் எல்லாமே இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வந்து அது வேணும்னா சொல்லுங்கள், நான் அது வேணால் தனி வீடியோ போட்டு விட்ருக்கேன், ஓகேங்களா? வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி ஹே நில்றா தம்பி, என்னடா ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கைஸ்? பாருங்க கைஸ், நம்மளுக்கு சகுனமே செட் ஆக மாட்டேங்குது. உடஞ்சி போன காரை கேட்குறாங்கடா. இல்லை அதெல்லாம் வேணாம் எனக்கு, போட. ஹே ஐயோ கைஸ், இன்னும் கைஸ் இப்படி ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ், உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ பெறதுக்கு நான் வந்து ஒரு மேஜிக் வச்சுருக்கேன். மேஜிக்னு ஒன்றும் இல்லைங்க, சீட் கோடு தான். வந்து என்ன பண்ணுறீங்க, 9129 இதை போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சீட் ப்ராசஸிங் வரும். எல்லாருக்கும் தெரியும் தான். அப்புறம் கால் என்னன்னு இன்ஃபினிட்டி ஹெல்த்து உங்களுக்கு வேணால் டெஸ்ட்டு பண்ணுறேன் இருங்க. இதான் மெயினான கண்டென்ட்டே. இன்னொரு சைடு கண்டென்ட் மாதிரி, ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் 27 போட்டேன், எதுவுமே வரல. ஓ மை காட். அப்போ அட போங்கடா. அப்போ இதான் கைஸ் மெயின் கண்டென்ட். இன்னைக்கு இன்ஃபினிட்டி ஹெல்த்தை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் முழுசாக, எவ்வளோ நேரம் பண்ண முடியுமோ, ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பைக் ஆன் பண்ணுறோம், ஒரு நல்ல பைக். என்னென்னா 7000 போட்டால் நல்ல பைக் வரும்னு நினைக்கிறேன். ஹயாபுசா. என்னடா ப்ளூ கலராக வருது? எனக்கு கேட்டால் டார்க் ப்ளூ இல்லையா? சரி, நம்ம லோகோவோட கலர் தான் கைஸ் ப்ளூ. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காண்டா இந்தியன் பைக்ஸ்காரன். டேய் சூப்பர்ரா. ஏண்டா என்ன ஒரு மனுஷன் சொல்லி இது மதிச்சு எனக்கு ப்ளூ கலர் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, என்னோட லோகோ கலர். இவனு ப்ளூ கலர் வச்சுருக்காண்டா. புக்காட்டி தம்பி, புக்காட்டி வச்சுருக்காண்டா. யாரா நீங்கள் புக்காட்டி வச்சுருக்கீங்க? சாரி இல்லாமல் தான் டெய்லி வீடியோ போடுறதா மாதிரி ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னதுன்னா ஃபாலிங் டெஸ்ட் எங்கடா இங்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்டால், இங்கே உருவம் பாருங்க பாருங்க. இப்போ பாருங்கள், இப்போ இறங்கிட்டோம். ஒன்றுமே ஆகலை. ஓ மை காட், இன்ஃபினிட்டி ஹெல்த் இஸ் வெரி நீட் அண்ட் பிரிட்டி ஷோர் ஐ எம் தட். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்போ வந்து போலீஸ் டெஸ்ட். இப்போ வந்து போலீஸ்க்கு நம்ம வந்து 5 ஸ்டார் கொடுக்க போகிறோம். 5 ரூபா போட்டு 5 ஸ்டார் போட போகிறோம். அதுக்கு வந்து 5 ரூபா புல்லட் யூஸ் பண்ண போகிறோம். எங்கடா பிஸ்டல் 5 ரூபா புல்லட் இருக்குது. 5 ரூபாய்க்கு எத்தனை புல்லட் தருவானுங்க? 10 புல்லட்டா? சரி, 5 ஸ்டார் வாங்கி தரேன்டாச்சு. 5 5 ஸ்டார் வாங்கி தரேன்டா. ஒரு புல்லட்டுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணும்போது. இருங்கடா, போலீஸ் ஸ்டேஷன் காணுங்க. நம்ம நிஜமான நிறைய வாங்கி வச்சுக்கிட்டேன். புல்லட்லாம் என்கிட்ட அன்லிமிட்டட் தான், கவலையே படாதீங்க. என்னடா அப்புறம் 5 புல்லட்டு மேலே போயிடுச்சுன்னா அவ்வளோதான், உனக்கு அப்புறம் முடிச்சு விட்டானுங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் அன்லிமிட்டட் புல்லட் இங்கே இருக்குது. டோன்ட் வரிஸ். குச்சிட்றா ஏசி தான் கைஸ் என்னோட பார்க்கு. ஐயோ அசிங்கப்பட்டுட்டேனே பார்க்கர்னு சொல்லி. ஐயோ சை, ஒரு
வேஸ்டர்ன் மூமெண்ட் கைஸ். இந்த பைக் வேணாம் ஹையபுசா அப்புறமா அவனை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ வந்து நம்ம இருக்கிறதுலே ஒரு நல்ல பைக் யூஸ் பண்ணுறோம். என்ன பைக் வைக்கலாம் இருங்க. எனக்கு ஒரு ஷீட் கோட் தெரியும், வேற லெவலாக இருக்கும். ஐயோ ஆமாம் மாறு வேஷம் பண்ணிட்டு போயிடலாம் வயசு. அவங்களுக்கு தெரியாது யார் அவன்னு, ஏன்னா நான் ஏற்கனவே பண்ணாத பிரச்சனைகள் இல்லை. ஸோ நாளைக்கு கிளம்பலாம் வாங்க. போடா ஆமாம் எங்கே ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்? என் வீடு இருந்தால் தானே போலீஸ் ஸ்டேஷன் அர்த்தம். இருங்க இந்த பாலத்துக்கு நான் வந்திருக்கேன். இங்கே இது பக்கத்தில் தான் இது பக்கத்தில் தான் இந்த பில்டிங் பக்கத்தில் தான் இந்த என் வீடு இருக்குது. அப்போ அது பக்கத்தில் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இருங்க போய் ஐயோ ஏண்டா உன்னால எவனை டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணா லைசன்ஸ் காட்டுறான் வேண்டா. சும்மா மாறு சொன்னடா போட சொன்னேன். நிஜமான போலீஸ் ஆகிட்டியாடா? போலீஸ் கூட நல்லா ஓட்டுவானுங்க. யாரா நீ? பொறுமையாக போடாடி. நான் சும்மா அழுத்திக்கிட்டு இருக்கேன்டா. நீ எல்லாம் சீரியஸ் எடுத்துட்டு வேகமாக போயிட்டு இருக்கேன். நான் சும்மா ஹோல்டு பண்ணிட்டு இருக்கேன்டா. இந்நேரத்துக்கு சதறி இருப்பாங்க. நான் சும்மா பட்டன் கொடுத்தா இறங்கிட்டான் கேஷுவலா. மை காட். ரோஹித் கேமிங் ஸ்டுடியோ கங்க்ராச்சுலேஷன் யூடா. இப்போ வந்து என்னன்னா ராக்கெட் டெஸ்ட் விட போகிறோம். ராக்கெட் லான்ச்சருக்கும் எதுவும் ஆகலை. பட் எதுவுமே ஆகலை கைஸ். அப்படின்னா நாம அன்டிஸ்ட்ரக்டபிள். இனிமேல் வாங்கடா கைஸ். போலீஸ் டெஸ்ட் பண்ண ரெடி. பிஸ்டலே போதும் கைஸ் உங்களுக்கு. இந்த மிஷின் கன்னில் எதுக்கு படபடபடபன் புல்லட் டேஸ்ட் பண்ணிக்கிட்டு கடுத்துக்கிட்டு ஏகேலாம் வேணாம். இவங்களுக்குலாம் இதுவே போதும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நம்ம வந்து சடன்னு போய் உள்ளே பூந்து இவங்க ஹைஜாக் பண்ண போகிறோம். என்ன ஹைஜாக்? மேன் என்னடா ஹைஜாக் பண்ண பேச வந்துட்டு இருக்கேன். நீ தான் ஒரே ஒருத்தன் தான் இருக்க. உங்கடா சிங்கம் சார் என்ன சொல்கிறான்? என்ன சிங்கம் சார் ஊருக்கு போயிட்டாரா? ஏண்டா அவர் போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்னுமா வரல? டி டிரான்ஸ்ஃபர் கீசர் ஆகி போடுறாடி. நீ வேற ஏதாச்சும் கூட்டு வாடா, அப்போ தான் விளையாட முடியும். என்னடா இப்படி பண்ணுறடி? இவன் என்ன சொல்கிறான்னா இங்கே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நாங்கள் வந்து ஆனால் நிறைய போலீஸ் வந்து மற்ற இடத்துலேருந்து கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கடா. சரி ஏண்டா கத்தி பேசி விட்டீங்களாடா? ஏண்டா சிம்பிளாக முன்னாடி சொல்லியிருக்கணும்லடா. உன்கிட்ட கேட்டல இங்கே பாரு. உன்கிட்ட கேட்டனா இல்லையா? எதுவுமே ஆகலை. வாட் மேன் சூப்பர் மேனா நீ? சாவுடா. ஏகே47 இங்கே இருங்க. புல்லட் டேமேஜ் ஆகுதா? ஆமாம் கைஸ் புல்லட்டில் டேமேஜ் ஆகுது கைஸ். புல்லட் போட்டால் டேமேஜ் ஆகுது. இன்ஃபினிட்டி ஹெல்த்து. ஆஹா இங்கே வச்சாம எனக்கு ஏன்னா தேவையில்லாமல் 5 ஸ்டார் பெருசாக பேசிகிட்டு இருந்தேன். சரி வாங்க எனக்கு போட்டு கொன்னா அப்போ தான் வரும் 5 ஸ்டார். இவனுங்களை கொன்னா எவனும் கண்டிக்க மாட்டான். ஏன்னா சுற்றி அவனுமே இல்லை இவனுங்க. ஆனால் இங்கே சுற்றிட்டு இருக்கான் வெர்ரன் ஸ்னைப்பரை. அவன் மேலே இன்னைக்கு எங்கடா இருக்கான்? பரவாண்டா. ஏண்டா டேய் கோல முடிஞ்சு வாயா, இந்தாடா உனக்கு அடிடா. இப்போ வாங்கடா டேய். இது வந்து நீங்களே சொல்லுங்கள். இன்ஃபினிட்டி ஹெல்த்தில் வந்து இது புல்லட்டில் வந்து டேமேஜ் ஆகுதா? அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். இருங்க ராக்கெட் லான்ச்சர் டொமில். ஓ மை காட் என்ன செத்துறான்? என்ன அடே நான் அந்த கார் தானடா சுத்தேன். நீங்கள் எதுக்கிட்ட செட்டிங்க? பார்த்தாலே தெரியும் கார் இங்கே பார்க் பண்ணியிருக்காங்கன்னா அப்புறம் என்ன இங்கே செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. அந்த காரை போடுறான். எங்கடா ஓடுற? தப்பிக்கிறான். நம்ம வந்துட்டோன்னு அடிச்சு இது காரும் வேற. போ அடே ஒரே மிஸ் ஆகுதுடா. இன்னும் எந்த போலீஸ்காரனும் வரல. வரான்டா. வா இன்னும் டைம் ஆகுது தம்பி வாங்க. என்ன நாங்கள் 2 ஸ்டார் இழக்கணுமா? வா அப்படி இடி. நான் இரும்பு மனுஷன்டா. கார் வச்சு போனாலும் ஒன்றும் ஆகுது. ஆனால் புல்லட் பண்ணா மட்டும் ஏதாச்சும் ஆகுதுங்க. பிளட்டு துறைக்குதுங்க. என்னடா அசால்ட்டாக நிற்கிடு. நீ என்னடா இன்ஃபினிட்டி சீட் கோட் போட்டிருக்கியாடா? இன்ஃபினிட்டி சீட் கோடு போட்டிருக்கானுங்க. இவன் இன்ஃபினிட்டி சீட் கோடு போட்டிருக்கான்டா. பெரிய ஆள் தானே நீ? ஏண்டா இவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேங்க. இவன் வாய வச்சு சும்மா இருக்க மாட்டான். தம்பி வாங்க. கார்னா ராக்கெட்டு, மனுஷன் இது போலீஸ்னா புல்லட்டு தான். புல்லட் இது புல்லட் இல்லை, இதுதான் புல்லட். இந்த வெடிச்சிடறா. என்ன ஏதோ ஃபோன் அடிக்குது. ஓ மை காட் ஹூஸ் தட்? என்னது யாசா? இது கேஜிஎஃப் ராக்கி பையா. ஐயோ சூப்பர். கேஜிஎஃப் ராக்கி பையே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை பற்றி.
ஐயோ என்ன ராக்கி பாய், உங்களோட பெரிய ஃபேன் நானே. என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க? ஜஸ்ட் ஃபார் ஃபன் டெஸ்டிங் த இன்ஃபினிட்டி ஹெல்த்து. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் பிகாஸ் யூஆர் ஹிந்தி மேனு. ஓகே, ஷாருக் கான் வை ஷாருக் கான். ஓ வெயிட் பண்ணு, திட்டினது ஷாருக் கான்லையே யாஸ் தானே திட்டினாரு, ராக்கி பாய்னு திட்டினாரு. ஐயோ நான் வேறு வளர்ந்துட்டு இருக்கேன்டா. என்ன இப்படி பண்ணுறீங்க? நான் எனக்கு ஃபீவர் இருக்கடா, ஞாபகப்படுத்த முடியல. ஏய் ஹேண்ட்ஸ் அப், ஏய் டோன்ட் ஸ்டாப் அட்டாக் மீ. எறா ஏய் 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 அட்ரா இவனை அட்ரா ஏண்டா, நானே ஒரு பெரிய கேங்ஸ்டர். இன்னும் பாதி ஹெல்த்தை குறைச்சிட்டானுங்க. ஐயோ என்ன ஒரு ஸ்டாண்டு இருக்குது கைஸ். போலீஸ் டெஸ்ட்டு ஓவர் கைஸ். வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஏய் தொடர்த்துனீங்கன்னா மூஞ்சி மாதிரியும் பிச்சு விட்றேன் கைஸ். நம்ம அப்படியே அமைதியா. ஏய் எங்கடா வண்டி ஏறா? ஐயோ வண்டி ஏறா தம்பி. ஐயோ இந்த பக் ஆரம்பிச்சுட்டேங்கடா கைஸ். இருங்க கைஸ், இந்த பக்கை செட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ இது வேறு கடுப்பேது கைஸ் இந்த பக்கு. ஏய் அடிக்காதடா. டே இதுடா பக்கு மட்டும் செட் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். இப்போ எல்லாட்டையும் தப்பிச்சிட்டேன். இப்போ வந்து அடுத்த டெஸ்ட் என்னதுன்னா ஸ்டிக்கி பாம் டெஸ்ட். நம்மள்ட்ட ஒரே கிரனேட் பார்த்து யூஸ் பண்ணுறது அப்படி. சூப்பரா இந்தியன் பைக்ஸ் ஃப்ராங்க்லினே ஒன்றை தான் நம்பிட்டு இருக்கேன். போடுறா அப்படியே ஸ்டிக்கி பாம் இருக்குல்ல, இந்த ட்ரிக் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தவங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பாக இருக்கும். இது என்னன்னு தெரியுதா கைஸ்? நான் யூஸ் பண்ண இது கிரனேட் மேன் சீட் கோடுன்ற பாருங்க, கிரனேட் மேன் ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை வச்சு என்ன பண்ணணும்னா, அதை பார்த்தீங்களா இங்கே படிக்கட்டு மாதிரி செஞ்சுட்டேன். போன வாட்டி படிக்கட்டு மாதிரி செஞ்சேன்னு தெரியே. சரி வாங்க கேஸ், இது மாதிரி ஏறுறாங்க கேஸ். அதான் கேஸ் ஹைப்பே இங்கே பார்த்தீங்களா. அதான்டா கெத்தே. ஏய் கேஸ் கேஸ், நான் ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி சீட் கோடை தெரியாமல் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், அதனால் ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஓகே இப்போ தாங்க பார்க்கணும் நீங்கள் சர்ற வெடியை. என் மூஞ்சி முறையெல்லாம் கிழிக்கும். ஆனால் இந்த அளவு கிரனேட் மேலே மாற போகிறது இல்லை, சும்மா பக்கத்தையே வெடிக்க போகிறோம். வெடிச்சிருச்சு கைஸ், வெடிச்சிருச்சு. மை காட் கைஸ், என் ஃபோனே லாக் ஆகிடுச்சு கைஸ். வெடிச்சிடுச்சு. டே தம்பி என்ன வெடிச்சிட்ட? நான் உன்னை நம்பி இல்லைடா போட்டேன், என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? சரி சரி கைஸ் திரும்பி போவோம், வர வழி. அடுத்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எப்படின்னா இப்போ இன்னொரு டெஸ்ட் பண்ணணும். அது டெஸ்ட் என்னதுன்னா ஹெலிகாப்டர் டெஸ்ட். ஓகே ஹெலிகாப்டர் வச்சு ஒரு பக்கு பண்ணலான்னு சொன்னானுங்க. சொன்னாங்களா? ஸோ அந்த பக்கு தான் கைஸ் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஒர்க் ஆகலாம் பரவாயில்ல விடுங்க, நான் சொன்னவங்களை எதுவும் சொல்ல. ஆனால் வந்து அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நான் வந்து ட்ரை பண்ணிட்டு சொல்லணும். எனக்கே தெரியல கைஸ் இது ஒர்க் ஆகாதா. இது நான் 002 போட்டேன். இதான் நம்ம வண்டி அடிச்சிட்டு கூட எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாது கைஸ். ஸோ எனக்கு இத்தனை வருஷமாக தெரியாத சிட் கோடை இப்போ எதாச்சும் ஓட்டேன். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெலிகாப்டரையும் இந்த காரையும் சேர்த்து ஓட்டலான்னு சொல்லியிருக்காங்க. நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த சேனல் பேர் எனக்கு என்ன ரெக்கக்னைஸ் ஆகல. ஒரு ஹிந்திக்கார சேனல், வடக்கு சேனல். அந்த சேனல் சொன்னபடி இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, எங்கடா ஏறா கைஸ் நம்ம ஒரு பாலம் மாதிரி செய்யலாம் கைஸ். அப்போ தான் கைஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும். கைஸ் நம்ம ஒரு 0 போட்டால் நம்மளுக்கு ஒரு கிண்ணம் வரும். கிண்ணமாக கேனான்னு தெரியல சரியா. போடுறேன். ஐயோ கேஸ் டேங்க் எனக்கு வேணும்டா. ஏன்டா என்னை வெடிக்க வச்சு சாடிக்கிறது கடை. ஃபியூயல் டேங்க் வேணும்டா. 3 போடாதடா. ஓகே வெயிட் பண்ணு இது போதும். ஐயோ டே இது மாதிரி ஏறுறேன், அந்த ஃபியூயல் டேங்க் மேலே மட்டும் ஏறுறா. காலமாதிரி செஞ்சுட்டேன் கைஸ். டே கைஸ் ரெண்டாவது சேர்த்து ஓட்டிட்டேன். இது கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. இல்லையே எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியலையே. எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல கைஸ். அப்போ இந்த மித்து பஸ்டடு கைஸ். ஐயோ இருங்க கைஸ், இப்போ பாருங்கள் டப்புன்னு இன்னொரு சீட் இது பண்ண போகிறேன். என்னதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து இன்னொன்று பண்ண போகிறோம். என்னதுன்னா 00 ஏதாவது தார் ஸ்பான் பண்ணலாம். தார் மாதிரி இருக்கும்ல தார். இது வந்து என்ன தார், இது வந்து மாடிஃபைடு தார். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரே கார் கூட போட்டலாம் கைஸ். நான் வந்து கார் போடக்கூடாது சாரி, வந்து நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. டக்குன்னு ட்ரை பண்ணிடாதீங்க. நான் இப்போ இது மேலே பைக்கை ஸ்பான் பண்ணிட்டேன். நின்ன இடத்துல இன்னும் ஸ்பான் பண்ணுங்க. நவுந்துட்டிங்கன்னா பைக் வேறு டேரக்ஷனில் போயிடும். ஓகே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பைக்கையும் பார்த்தீங்களா, அந்த சிம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, பின்னாடி பைக்கு கார் ரெண்டுமே சேர்த்து வருதா. இப்போ டச் பண்ணும், அவ்வளோதான் கைஸ். இனிமேல் நம்மளால் தடுக்க முடியாது.
இதில் இன்னொரு சீரியஸானதுன்னா பைக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணும்போது போகும். ஆனால் நாம் எப்படி ஓட்டுறோன்றது இப்படியும் பார்க்க முடியல. ஃபஸ்ட்டு பர்சனில் இதை வந்து தேர்ட் பர்சனில் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணு கைஸ். எனக்கு இந்த லா ஆஃப் ஃபிசிக்ஸ், இந்தியன் பைக்ஸ் லா ஆஃப் ஃபிசிக்ஸ் எனக்கு புரியல. ஏய் நில்றா தம்பி, எங்கே போகிறீங்க? ஐயோ இவன் எங்கே போகிறேன்னு தெரியலையே. ரா ஏய் அவன் மட்டும் வளையலை. ஏய் மட்டும் வளடா. சரி இது எங்கே இருக்கான் அவன்? அந்த கைஸ் அந்த காரை மட்டும் பிடிச்சிடலாம் கைஸ். இன்னும் கைஸ் நம்ம அந்த காரை மட்டும் பிடிச்சிடலாம். ஏய் இந்த காரு கைஸ் வெயிட் பண்ணு. நாம் ஃபஸ்ட்டு பர்சனில் வைக்கிறோம், ஆனால் டிரைவர் சீட்டில் யாருமே இல்லை. இப்போ யாரும் அது கண்ட்ரோல் பண்ணுறது? நாம் கண்ட்ரோல் பண்ணுறோம், அது ஒரு லாஜிக் தான் கைஸ். ஆனால் வந்து இல்லை அவனும் இல்லையே, என்ன லாஜிக் இது? ஓகே சரி, வந்து இது ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரிக்கு தான். அதனால் சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், சில இதெல்லாம் இருக்காது. ஸோ என்னடா நம்ம ஏன்டா ஹெல்மெட் முக்கியம் இல்லைடா. இப்போ அந்த ஹெலிகாப்டர் பாருங்க எப்படி கரகாரன்னு சுற்றிட்டு இருக்கு. இப்போ அது மேலே மோத போகிறோம். பைக் வர்சஸ் கார்னா இதுதான் கைஸ். பைக் வர்சஸ் கார் வேறு லெவல். இது ஒரு ட்ரிக், வேறு லெவல் பண்ணிட்டோம்ல. அங்கே போதுடா அது மட்டும் பிடிச்சிட்றேன் கைஸ். இங்கே பிடிச்சிடலாம். கவாசக்கிடா, கவாசக்கி தானே. இவனை தள்ளிடலாம் அப்படியே தூக்கி போட்டு. ஜாலியாக இருக்கு. வெயிட் பண்ணி இவன் பறக்கிறான்டா ரொம்ப. ஏடா நசிங்கி சாக மாட்டான் போல ஈஸ். ஹெல்மெட் போட்டிருக்கான். இதுக்கு தான் ஹெல்மெட் போட்டியா? என்னாச்சு போ? ஊமை ஜம்ப் பண்ணலாமா? ஊமை காட், எனக்கு தெரியாது கைஸ். ஐயோயோ யூடியூப்பில் சும்மா பார்த்தா அப்டேட் வரப்போகுதுன்னு, ஆனால் இதுதான் அந்த அப்டேட் எனக்கு தெரியாது. நீங்கள் வெயிட் பண்ணுங்க. நாம தான் கைஸ் டான் என்ன அங்கே போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணு நான் எதுவுமே சொல்ல. அப்படியே பிரேக்க போடுறான். ஐயோ சி ஒரே நிமிஷம். பின்னாடி போகுது அந்த வண்டி. இது ஓகே. இப்போ ட்ரை பண்ண உள்ள போ ஃப்ராங்க்லின் தாங்க. இப்போ வந்து ஒரு ஃபன்னி ட்ரிக்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கல. நான் இன்ஃபினிட்டி ஹெல்த்தை டெஸ்ட் பண்ணேன், அது ஃபெயில் ஆயிடுச்சு. செத்துட்டான்டா அவன். இப்போ வந்து அடுத்த ஒரு குட்டி சேலஞ்ச் பண்ணிட்டு வரேன். இவங்க இந்த ஜம்பிங் இருக்குன்னா ஒரு வேற லெவல் தானே. அந்த கார் எங்கே அங்கேயே முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அவசியம் இல்லை. எங்கடா பைக் டிரைவரு? வேற கைஸ் இது. ஓ மை காட், என்னது கைஸ் இது? பைக் டிரைவரே காணும். இதுதான் அந்த ட்ரிக்கா? வேற லெவல். இப்போ நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓன் ட்ரிக்கு கைஸ், வித் நோ காப்பி எனிஒன். திஸ் இஸ் மை ட்ரிக், மீ ஒன்லி கிரியேட்டர். ஐயோ இது வந்து என்னதுன்னா கொஞ்சம் வந்துட்டு போயிடும். அது வந்து நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எங்கடா கைஸ் அந்த ரேம் மேலே ஏறும். ரேம் நான் இப்போ கண்டுபிடிச்சாலும் கைஸ் ஒரு வேற லெவல் ட்ரிக்கு. கைஸ் இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இன்விசிபிள் பைக்கர், இன்விசிபிள் டிரைவர். சும்மா ஒரு காமெடிக்காக தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. அது பேர் ஒரு என்னடா இப்படி காமெடியான நேம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கடுப்பாகாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க. இப்போ போய் இவனை சாவடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ பார்த்தீங்களா சாவடிச்சிட்டேன். ஐயோ அன்எக்ஸ்பெக்டட் கைஸ். நான் இன்ஃபினிட்டி ஹெல்த் போட்டிருக்கணும். போடா இருங்க கைஸ். அந்த ஸ்டண்ட் இதுவும் இப்போ பார்த்தல கண்டெய்னர் அதான் அங்கே போயிட்டு மட்டும் வந்துட்டேன் கைஸ். அந்த இடத்துக்கு மட்டும் அழகாக வந்துட்டேன். இப்போ வந்து இப்படி அழகாக போகிறேன்னா அப்போ பாருங்க என்னோடய ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பிஜிஎம் போடுங்க கைஸ். நீங்கள் என்ன கைஸ் சும்மா பார்த்துட்டு இருக்கீங்க? பிஜிஎம் போடுங்க கைஸ். நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் வரும். இதை வந்து ஒரு கஷ்டமானன்னு சொல்ல முடியாது, ஈஸியானதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இப்போ வந்து என்னதுன்னா சேலஞ்ச் பைக் வந்து என்னதுன்னா கேடிஎம். ஸோ கேடிஎம்மால் எவ்வளோ முடியும்னு பார்க்கலாம். நான் கேடிஎம்மில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பைக் வரும். அந்த பைக் தான் நான் சூஸ் பண்ண கைஸ். அது ஸ்டண்ட் அப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் விட்டுற தம்பி, நீ ஏன்டா போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கணும். போடா ஏன்டா அப்படின்னு இவன் கேட்குறான். நான் என்ன சொன்ன தருமா இவனுக்கு? இவன் என்ன கேட்டான் தருமா? ஃபஸ்ட்டு நான் உழைட்டேன். என்ன கேட்டான் தருமா? ஏன்டா இப்படிலாம் என்னை பாடுபடுத்துற அப்படின்னு கேட்டான். நான் வந்து என்ன சொன்னேன்னா, போடா நீ என்னோட கண்ட்ரோல்றா அப்படின்னு சொன்னேன்னா கோவப்பட்டு இவன் எந்த பைக் சென்ட்டு அதுலேருந்து பண்ணதில்லை. நீ ப்ளீஸ்டா பண்ணுறா அந்த பைக் சென்ட் அங்கே பண்ணுறா கைஸ். அவன் பண்ண மாட்டாங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு இது காசக்கி அந்த மாதிரி பைக் தான் செட் ஆகும். ஸோ வந்து நிறையா ரேம்லாம் ஸ்டார்டிங்லேயே இருக்கா. ஸோ அதனால் அங்கே போகிறோம். எங்கடா ஒரு வேறு லெவல் செட்டு
நீளமாக போகுது கைஸ். இது இவ்வளோ நீளமாக போகுது, எந்த கேப்பும் இல்லாமல். அதை பாருங்க, கோடை விட்டு 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 ஒரு கண்டெய்னர். வெயிட் பண்ணுங்க, இது எப்படி மேலே பறக்குது சம்மந்தமே இல்லாமல். ஏதாச்சும் கீழே பிளாக் வச்சுருக்காங்களா? ஏய், மைண்ட் கிராஃப்டில் வைக்கிற மாதிரி வச்சுட்டானுங்களா? வச்சு உடச்சிட்டானுங்க அந்த பிளாக்கை. அடா பாவி. இந்தியன் மிக்ஸ் யுவர் எப்படி சொல்கிறது, யுவர் ஆசம்டா. நான் சொல்கிறேன், இந்தியன் மிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் கைஸ். உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று. உன்னோட இவன் வேற ஒருத்தன் போக மாட்டான். ஐயோ, ஏன்டா இப்படி பண்ணுற? ஓ மை காட், இங்கே பாருங்க. இப்போ போகிறோம், நம்ம உள்ளே பூந்து இன்னும் இங்கே வளைஞ்சிடுவல்ல. வளைஞ்சிட்டோம். நம்மள யார் ப்ரோ பிளேயர் மேன். கேஜிடினா ப்ரோ பிளேயர் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ப்ரோ பிளேயர்னா கேஜிடி அப்படின்னு. நம்மளே ஊருக்குள்ள சுட்டிகிட்டு இருக்கோம். ஆச்சு வந்து பார்த்தா அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்கன்ற மாதிரி ஆகிடும். கையை வச்சு புடுறா. ஐயோ இவன் என்னடா இப்படி வேஸ்ட்டாக இருக்கான். ஐயோ யாரா வந்து சாமி கை வச்சு சும்மா இல்லையா உனக்கு? எனக்கு புரியல, உன் கை எதுக்குடா ரப்பர் பந்து மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் ரப்பர் எப்படி விட்டுரும்ல, இப்படி நான் பவுன்ஸ் ஆகிட்டு போங்களேன். இவன் பவுன்ஸ் ஆகிட்டு போகிறாங்க அந்த பிளாட்ஃபார்மில் வந்து. ஹை இந்த மாதிரி வண்டி எவனும் வச்சுருக்கக்கூடாதுடா, நான் மட்டும்தான் இந்த யூனிக்காக இருப்பேன். சாவு பறந்துட்டான் பைக்கர். மிஸ்டர் பைக்கர் கான் வாங்க, சாவுங்க வாங்க. முதுகுலே அடி. என்ன ஹெல்மெட் எடுத்து கழட்டி போட்டான். ஓகே, என்னடா வேணும் உனக்கு? நான் சீனா போடுறியா? காரை வச்சுருக்கேனே, கிளம்புடான்னு சைடு. சீனா போடுறாங்க நம்மளோட. பத்தியா காரை வச்சுருக்கேன் அப்படின்னு அடிச்சு நொறுக்கி போட்டுறேன். ஓ கைஸ், எனக்கு இப்போதான் என்னோட ஆழ்ந்த மனசில் ஒரு வேற லெவலான ஒரு ஐடியா தோணியிருக்கு. என்னதுன்னா, நம்மளால தான் குதிக்க முடியும்ல. வந்து அங்கே போய் பார்க்கலாம் கைஸ். நம்மளால தானே குதிக்க முடியும். யாரா நீங்கள்? டேய் தம்பி, அப்போ 3 கிராவிட்டி ஆன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு வேறு சீட் கோட் பண்ணி போச்சு கைஸ். ஐயோ நேரம் பார்த்து. வெயிட் பண்ணு. இறங்குடா கைஸ். இந்த மாதிரி இறங்கிடலாம் கைஸ். அது அவன் பறந்து போகிறான், எங்கேயோ பறந்து போகிறான். நான் கேட்டேன் குட் பை. ஐயோ சரி, கீழே இருக்கட்டும். திரும்பி வரும்போது அங்கே தானே வருவான். சரி, அதனால் கீழே இருக்கட்டும். இப்போ வந்து இன்னொரு கேடிஎம் இதான், நம்ம கேடிஎம் இதான் கேடிஎம். இதாங்க கேடிஎம். சீட் கோடை பார்த்துக்கோங்க. 10 தான் கேடிஎம்க்கு. கேடிஎம் பையிலே ஒன்றெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது போலையே. ஏன்டா அப்படி பண்ணுற? சிறுங்க ஒரே நிமிஷம், நான் ஒன்று பண்ணிட்டு வந்து வரேன். அப்பாடி ஹெல்மெட் போட்டியாடா? இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே உட்காந்து. வெயிட் பண்ணலின்னா நேரத்துக்கு நீ போட்டிருக்க மாட்டேன், அப்புறம் அடி தான் வாங்குவேன். ஈஸி தான் கைஸ் ஒருமை. ஆனால் நான் வந்து இதெல்லாம் ஜம்பில் போடாமே பண்ணியிருக்கேன். யாரை வச்சுடா பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐயோ வெயிட் பண்ணுங்க. ஜம்ப் பண்ண மாட்டான்டா இவன் வேறு. ஆனால் ஜம்ப் வச்சுருக்காங்க கைஸ். இவங்க பழைய இந்தியன் மிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்டேட்டு. அதான் கைஸ், இந்த அப்டேட்லாம் விடுறாங்கல்ல, வேற மாதிரி இருக்காது. அப்படின்னா நம்மளுக்கு அந்த சீட் கோடை தெரிஞ்சே ஆகும்டா. ஒன்று கூட விடாமல் பக்காவாக இருந்தால் தான் இந்த கேம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் ஒரு பைக்கு கார் வச்சுருந்தாலும் கூட இந்த இடத்த என்ஜாய் பண்ணால். வெயிட் பண்ணு. அட போடா சை கைஸ், நம்மளால் ஃபெயில் ஆகிட்டோம். ஃபெயில்டு மூமெண்ட் ஆஃப் ஃபெயில்டு. டான் இதுக்கு போய் பிஜிஎம் போடுறேன் பார்த்து நான் ஒரு பைத்தியக்காரன். ஓகே, வந்து என்னடா ஃபோனே பார்த்துட்ருக்க? டேய் இருறா, அங்கே மேலே போடுறான். அங்கே உன்னோட எதிர்காலம் தெரியுது போடுறான். என்ன தெரியுதுன்னா நின்று கூடிய சீக்கிரம் சுற்றுது. ஸோ அதான் அவனோட எதிர்காலம். ஓகே, வந்து வேற ஒன்றும் இல்லை. வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு நீங்கள்லாம் ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் ஃபேன் தானே? நானும் ஒரு ஃபேன் தான். ஓகே, ஸோ இப்போது நீங்கள் ஜிடிஏ 5 ஜிடிஏ சான் அண்ட்ரஸ் கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்ல மாட்டேன். சான் அண்ட்ரஸ்க்கு தான் நான் பாயிண்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் ஒரு ஃபேனு. ஓகேங்களா? ஆனால் நான் பழைய கேம் உனக்கு ஃபேன்னான்னு கேட்கலாம். ஜிடி ஃபேன்ஸ் இல்லாதவங்க எல்லாருக்கும் ஜிடி ஃபேனாக தான் இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து என்னதுன்னா, எனக்கு ஜிடிஏ சான் அண்ட்ரஸில் பிடிச்ச விஷயம் என்னதுன்னா இந்த ஜெட் பேக் தான் கைஸ். அப்படியே இதே ஜெட் பேக் தான் ஜிடி சான் அண்ட்ரஸில் யூஸ் பண்ணியிருப்பானுங்க. நான் வந்து இப்போ வந்து ஜிடிஎஸ் 5 சான் அண்ட்ரஸில் வச்சிடல. நான் போய் கேட்டுக்காதீங்க, ஜிடிஎஸ் சான் அண்ட்ரஸ் போடுறா அதெல்லாம் அடிச்சு போட்டுறான்னு கைஸ். அது காசுக்கு நான் வந்து எங்கள் மாமாவோட கம்ப்யூட்டருக்கு பாருங்கள், அதை வச்சு விளாண்டுருந்தேன். ஓகேங்களா? அது வந்து
எனக்கு விளையாடவே தெரியல கைஸ். அது வந்து சின்ன வயசில் விளையாண்டேன். எங்கள் மாமா சொல்லி கொடுத்தாங்க, அதான் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறா, கீபோர்டில் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறா அப்படின்னு. நானும் கடுப்பாயிட்டு நான் அன்றைக்கி வந்து என்ன பண்ணேன்னா கைஸ், எனக்கே தெரில, பக் ஆகிடுச்சு. பக்கா என்னன்னு தெரியல கைஸ். அது ஜெட் பேக் வந்து என் மாமா ஆன் பண்ணி கொடுத்தாங்களா, பறந்துக்கிட்டு இருக்குங்க. திடீர்னு பட்டனே கொடுக்கல, எந்த பட்டனும் கொடுக்கல, அவன் பாட்டுக்கு பறந்துட்டு இருக்கான். நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஐயோ என் கதையை நான் சொல்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு போர் அடிச்சுட்ருக்கேன். என்ன பண்ணேன்னா ஒன்றும் இல்லை கைஸ், அந்த அவனே டக்குன்னு இறங்கிட்டான். அது அவனே டக்குன்னு இறங்கிட்டான். அது பக்கு கைஸ். ஆக்சுவலி அது பக்கு தான். என்ன கேட்டால் அது வந்து பக்கு. இப்போ வந்து அப்டேட்லலாம் அதெல்லாம் போயிருக்கும் கைஸ், அந்த பக்குலாம். என்ன கேட்டால் அதெல்லாம் இப்போ விளாண்டது. சும்மா நான் இறங்கி சும்மா அந்த இது நான் இறக்காது பட்டன் கொடுக்கல. நான் இந்த இது பட்டனோ அது கண்ட்ரோலாக சொல்லுவாங்க, அது எனக்கு மறந்து போச்சு கைஸ். ஸோ சாரி ஃபார் த அப்பாலஜிஸ். நான் உங்களை ரொம்ப போர் பண்ணிட்டேன். போர் அடிக்குதுல உங்களுக்கு. ஸோ போர் அடிக்கிற மாதிரி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஸோ ரெண்டுமே மடிச்சிருங்க. வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ஊரோட ஹைட்டஸ்டான ஒரு பில்டிங் சர்ச் பண்ணி அதில் போய் நின்று அங்கே போய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு ரேம்ப் கட்டுறோம். ரேம்ப் கட்டி என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு பிளான் இப்போயே ஓப்பன் பண்ணிட்டேன். சாரி, எனக்கு தெரிஞ்சு இதான் இங்கே சைட்டான பில்டிங்கு. நம்மளுக்காக ரேம்ப் கட்டி வச்சுருக்காங்கடா. ரேம்ப் கட்டி வச்சுருக்காங்க. இதுதான் ஹைட்டஸ்டான பில்டிங் இல்லைனாலும் ஏதோ ஒரு ஓரளவு ஹைட்டில். இவங்க அங்கே போயிட்டு வந்துடுறேன். இது ஓகே, இப்போ வந்து மேலே ஏறிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? இவன் இருக்கால இந்தியன் பைக்ஸில் ஒரு நல்ல கேரக்டர் கைஸ். நல்லா வண்டி ஓட்டுறான். ஆனால் வண்டி ஓட்டுறன்னு பேரில் பைக் மட்டும் ஸ்கிட் அடிக்கிறன்னு பேரில் ஏதோ ஒன்றும் பண்ணி வச்சிடறான். திரும்படா என்னடா பண்ணுற? டி ஒட்டிக்கிட்டாங்க கைஸ். திரும்ப ஏதோ இது வந்து ஒரு லேகு போல். இருங்க பின்னாடி போ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தான் கைஸ் லேக் வரும். இந்த லேக் இப்போ பார்த்தீங்களா, ஒரு அழகான லேக் இது. இந்த லேக் வச்சுட்டு இவங்க வந்து இறங்கி ஒரே ஒரு இறங்கு தான் பார்த்தீங்களா, மண்டை தெரிக்குது கேஸ். ஃபன்னி தான். ஆனால் இப்போ வந்து மேலே போகிறேன் கைஸ். இப்போ உளுந்து வாரி அடித்து வந்துட்டேன். ஐயோ கைஸ், இந்த ஜெட் பேக் கண்ட்ரோல் பண்ணுறது கூட எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் இந்த ஜெட் பேக் நல்லா இருக்கு. இதுவே உங்களுக்கு GTA 5 ஜெட் பேக் காட்டுறேன். இதுதான் எனக்கு இந்த ஜெட் பேக். இது பார்க்க ஜெட் பேக் மாதிரி இல்லை கைஸ். ஏதோ ஒரு காரோட பாதி பாட்டை எடுத்து இங்கே ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் போக பிடிக்கல. இருந்தாலும் எமர்ஜென்சி டக்குன்னு ஆன் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு போயிடுவேன். ஆனால் அது போகிறதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பைக்ஸ் பண்ண போகிறோம். அது இதுக்கு மட்டும் ஒரு வேறு லெவல் பைக் கைஸ். ஏன்னா இப்போ வந்து எவ்வளோ தூரம் போகிறோன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த பைக் தான். அது என்ன பைக் தான்? கவாசாக்கி நிஞ்சா H2R சாரி ஹெச்ன்னு சொல்லிட்டேன். ஸோ I am a Kawasaki fan. Don't try to angry me, okay? வெயிட் பண்ணு. ஓ மை காட் கைஸ், ஒரு பில்டிங்கே தாண்டிட்டோம். ரெண்டு பில்டிங் தாண்டிட்டோம். வெயிட் பண்ணு. இது அழகாக ஒரு லேண்டிங் போட்டோம். வந்து என்னன்னா அடுத்ததாக இப்போ எங்கே போக போகிறோம்னா அந்த பில்டிங்க்கு போக போகிறோம். இந்த பில்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே விழுந்துடும் போல். ஐயோ அம்மா. இப்போ வந்து கடைசியில் நம்ம இப்போ எத்தனை பில்டிங் தாண்டியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்த 2 பில்டிங் தாண்டி அங்கே வந்து ஒரு ஸ்கிட்டெல்லாம் போட்டு ஏதோ எங்கேயோ பண்ணி பண்ணி வைக்கிறோம்ட்டான். ஸோ வந்து என்னன்னா 2 பில்டிங் தாண்டியிருக்காங்க ஃபைனலாக. அவ்வளோதான், 2 பில்டிங் தாண்டியிருக்கான். இது பெரிய விஷயம். கவாசாக்கி இங்கே ஆளை காணும். இன்னும் அங்கே போய் மலத்தை படுத்துருக்கான். இன்னும் மலையாக்கா படுத்துருக்கீங்க சார். என்னாச்சு? வண்டி கிராஸ் எதுவுமே ஸ்க்ராட்ச் ஆகல. ஆனால் நான் உடைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒட்டை நெருப்பு மாதிரி இருக்கு இந்த வண்டி. இங்கே ஓட்டு உடைக்கணும். தன்ன ஐயோ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாம்பு. ஒரே ஒரு பாம்பு போடுறேன்னு சொன்னால் வர மாட்டேங்குது கேஸ். நெருப்பு வந்துட்டு போகுது. ஆஹா, இது இன்னொரு பக்கா. ஓகே. இப்போ வந்து என்னென்னா 3 சேலஞ்சஸோ 4 சேலஞ்சஸோ சம்திங் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஒரு 2-3 வேணால் வின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்களா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போன வாட்டி சொன்ன மாதிரி ஃப்ராங்க்லின் இப்போ சாக போகிறோம். புரியுது நம்புகிறேன். பட் சீட்டை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இந்த பில்டிங்லேருந்து சாக போகிறோம். நான் அதுக்கு தான் முன்னாடி சொன்னேன் அவனை மேலே படுறான்னு. பார்த்தா சாவு டாட்டா கட்டு போயிடுச்சுங்க மேகம். ஐயோ டெட்டுன்னு போட்டு சும்மா நானே வளர்ப்பிட்டு தான் இருக்கேன். அவனை ஏப்ரல் ஃபுல் பண்ணலான்னு பார்த்தா எதுவும் பண்ண முடியல. நான் ஏப்ரல் முடிஞ்சு கேஸ். தட்ஸ் இட்.
மண்டை சரிச்சு. இதான் கைஸ் போன் பிரேக்கிங் டெஸ்ட்டு. இது 5வது டெஸ்ட்டு கைஸ். இப்போ வந்து ஃப்ராங்க்லினோட மண்டை முதற்கொண்டு மொத்தமாக எலும்பு சதுருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயினாக அதுதான். அப்புறம் லைக் பண்ணுங்கள். அது வந்து மெயின் எல்லாமே வேணுங்க கைஸ். எனக்கு ஒரு கமெண்ட்டு பண்ணுங்கள். எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் அடுத்து நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த இந்தியன் மிக்ஸ் கேமில் அவனோட எலும்பு உடைக்கலாமா இல்லை அவன் பைக்கை உடச்சி போடலாமா எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம எலும்பு உடச்சிடலாம். அந்த மாதிரி எனக்கு பிளானிங்கு நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு இது. ஸோ பாய் ஃப்ரெண்ட் கேஜிடி கைஸ். எனக்கு இப்போ ரொம்ப சளி தான், ஆனால் அப்பயும் வீடியோ போட்டிருக்கேன்றதுனால ஒரே காரணத்தினால நீங்கள் வந்து எனக்கு லைக் பண்ணணும். ஓகேங்களா? ஷேர் பண்ணணும். ஷேர் உங்களோட இஷ்டம். ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் அவ்வளோதான் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. எனக்கு இப்போ சளியிலையும் உங்களுக்காக விளையாடுறேன்னா ஏன் நான் போன வாட்டி சொன்ன வாக்குனால தான், உங்களுக்காக தான், உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான். ஆனால் இங்கே வந்து போர் அடிச்சுட்டு இருக்குன்னு நினச்சிட்ருக்கீங்களே, இருங்க கைஸ், கடுப்பேற்றிட்டாங்க. ஸோ வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா 30 நிமிஷமாக நீங்கள் என் கூட பார்த்துருக்கீங்க. ஓகேங்களா? ரொம்ப நேரம் வளவலன்னு பேசிட்டு 30 நிமிஷம் ஆகிடுச்சா. அதனால் அடுத்த வீடியோவை நம்ம வந்து போன் பிரேக்கிங் டெஸ்ட்டாக மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா 5 டெஸ்ட்டு பண்ணிட்டோமா, 5 6 5 டெஸ்ட்டு பண்ணிட்டோம். ஸோ போன் பிரேக்கிங் டெஸ்ட்டு மீதி இருக்குது. நம்ம வந்து இப்போ எத்தனை போன் உடச்சிருக்கோம்னா இந்த கீழே விழுந்ததுலேயே ஒரு 180 போன் உடச்சிருக்கோம். சும்மா சொன்னேன். அந்த இது ஃப்யூச்சரில் வேணும்னா அந்த மூடு மாதிரி வரலாம் கைஸ். ஜிடிஏன்ற பாருங்க இந்தியன் பைக்ஸ்க்கே வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, போன் பிரேக்கர் ஒரு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது வந்து கூச்சு நம்மலாம் சும்மாவே அவனை போட்டு சாவடிப்போம். அப்போ போன் பிரேக்கர் வந்துச்சுன்னா யோசிச்சு பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப போர் அடிச்சிட்டேன். இப்போ வந்து வீடியோ கட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து என்னால் முடிஞ்ச அளவு உங்களை என்டர்டெயின் பண்ண பார்த்தேன். ஏன்னா மண்டேல சரி தலைவலி கைஸ் இன்னைக்கு. அதனால் எதுவும் யோசிச்சு கண்டென்ட் போட முடியல. சும்மா ஒரு ஃபன்னுக்காக இந்த கண்டென்ட் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? பாய் ஃப்ரம் கேஜிடி கைஸ். பாய் 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 பாய். ஐயோ